வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நாங்கள் ஒரு பொரிக்கஞ்சட்டியில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து பன்னீரை இதில் லைட்டாக வதக்கி எடுக்கிறோம். இதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் ஒரு நான்ஸ்டிக் ஃபேன் மாதிரி எடுத்து பண்ணிங்க அப்படின்னா அந்த பன்னீர் பாத்திரத்தில் அடி பிடிக்காது, நல்லா தனித்தனியாக வர மாதிரி இருக்கும். நம்மகிட்ட அது இல்லை அப்படிங்கிறதுனால பொரிக்கஞ்சட்டியில் பண்ணுறோம். ஸோ மொத்த பீஸையும் உள்ளே போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு அப்படி பரட்டி போட்டு வதக்கி இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம ஏலக்காய், கிராம்பு, பட்டை இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிடலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உள்ளி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா உள்ளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். உள்ளி நல்லா வதங்கணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அது கூட நம்ம கேஷ்யூ இருக்கு இல்லையா, கேஷ்யூவும் அரைச்சி இதுக்குள்ளே ஊற்றி மறுபடியும் நல்லா வதக்கிட வேண்டியதான். நமக்கு நல்லா ஒரு கிரேவி பதம் வேணும், அதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ நமக்கு மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் சில்லி பவுடர் எல்லாமே ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த மசாலா ஸ்மெல் அந்த மசாலா வாடை மசாலா பச்சை வாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மறையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நமக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணுமா கட்டியாக வேணுமா அதை டிசைட் பண்ணி நம்ம கொஞ்சம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி இப்போ இதுக்கு ஜஸ்ட் ஒரு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். கொதிக்க வைக்கிறதுக்காக மூடி வைப்போம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை அந்த மூடிக்கு மேலே அந்த தூள் கொஞ்சம் கொட்டி வைக்கலாம். அப்போ நம்ம இது நம்ம லாஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த டைமில் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கணும். அதுக்காக இதை நம்ம அந்த மாதிரி அந்த பிளேட்டு மேலே அப்படியே பரப்பி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓரளவு கொஞ்சம் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிடுறோம். உப்பு சேர்த்து இன்னொரு வாட்டி கலக்கிக்கலாம். ஒரு ½ டம்ளர் பால் சேர்த்துக்கிடுவோம். பால் சேர்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கரம் மசாலா சேர்க்குறோம்.
ஸோ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி, இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அடியில் வந்து பிடிக்காது, பன்னீர் நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். நம்மகிட்ட அது இல்லை அப்படின்னால பொரிக்கஞ்சட்டில் பண்ணதுனால பன்னீர் வந்து லைட்டாக கொஞ்சம் அடியில் பிடிச்சிருக்கு. அந்த ஷேப் வந்து கொஞ்சம் மாறும், உடஞ்சிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட வேண்டியதான். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம அந்த கசூரி மேத்தி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அடுத்ததா நம்ம மல்லிக்குலை சேர்க்குறோம். ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. மல்லிக்குலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் வந்து பட்டரும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாக இருக்குது. நாங்கள் சைட் பை சைடு சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு தொட்டு சாப்பிட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.